வணக்கம். இன்னைக்கு நம்ம காலையில இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ், இந்தியா பாகிஸ்தான் போர். நிஜமாலுமே இந்த போர் வந்துருச்சா? இந்தியா பாகிஸ்தான் போர்னு சொல்ல முடியாது. ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்னா என்னன்னா, சிந்தூர்னா நெற்றியில் இடப்படுகின்ற திலகம், சுமங்கலிகள் வைக்கக்கூடிய பொட்டு, அதுக்கு பேர் தான் சிந்தூர். காஷ்மீர்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குனதுல 50க்கு மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிட்டாங்க. 50க்கு மேற்பட்ட அந்த பொதுமக்களினுடைய மனைவிமார்கள் தங்களுடைய குங்குமத்தை இழந்திருக்கிறாங்க. அதன் நினைவாகத்தான் ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சு இந்திய அரசாங்கம் இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப நாளா, கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக இப்போவா பின்னாடியா நைட்டா காலையிலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு காலையில நடந்துருச்சு. இந்தியா குறி வச்சு ஒரு 8க்கு மேற்பட்ட இடங்களை வெற்றிகரமா தாக்கி தீவிரவாதிகள் முகாம்களை அழிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மாறுபட்ட கருத்துக்களை வழக்கம் போல சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த போர் இது ஆபரேஷன் சொல்லக்கூடிய ஒரு வரையறைக்குட்பட்ட தாக்குதல்ங்கிறது ஒரு பெரிய போராக மாறுமா? அப்படி மாறுனா அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? இதுக்கு அடிப்படை காரணம் தான் என்ன? எப்ப பார்த்தாலும் இந்திய பாகிஸ்தான் எல்லையில பிரச்சனை நடந்துட்டே இருக்கே, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நாடு 1947ல சுதந்திரம் அடைஞ்சப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் அடுத்தடுத்த நாள்ல சுதந்திரம் அடைஞ்சது. இந்தியா பாகிஸ்தான் 2 நாடா பிரிஞ்சப்ப இந்த இந்திய துணைக்கண்டமானது இன்னொரு நாடு, காஷ்மீர்ங்கிற ஒரு நாடு தனியா இருந்தது. காஷ்மீர் மன்னர் அப்போ என்ன சொன்னார்னா, நாங்க காஷ்மீர் நாட்டை தனியாவே நடத்திக்கிறோம், நாங்க இந்தியாவோடையும் சேரல பாகிஸ்தானோடையும் சேரல, எங்க நாட்டை நாங்க தனியாவே நடத்திக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, உடனடியாக காஷ்மீர் மேல போரை தொடுத்து காஷ்மீரை பாகிஸ்தானோட பலவந்தமா இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பாகிஸ்தான் படைகள் உள்ள வந்துருச்சு. அப்போ அலறி அடிச்சு கொண்டு அந்த காஷ்மீர் மன்னர் இந்தியா கிட்ட உதவி கேட்டாரு. அப்ப நம்முடைய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு, எங்க நாட்டோட இணைஞ்சிட்டா நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல இந்தியாவோட காஷ்மீரை இணைச்சாங்க. காஷ்மீரை இணைச்ச உடனே இந்திய படைகள் காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சு பாகிஸ்தான் படையோட எதிர்த்து சண்டை போட்டு காஷ்மீர் நாட்டினுடைய முக்கால்வாசி பகுதியை கைப்பற்றிட்டாங்க. சிறு பகுதியை பாகிஸ்தான் பிடித்து கொண்டது. மற்ற உலக நாடுகள்லாம் தலையிட்டு, ஐநா உட்பட பல்வேறு நாடுகள் தலையிட்டு இந்த போரை நிறுத்துங்க, பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் போர் நின்றது. ஆனா அந்த நின்ற நாள்ல இருந்து பாகிஸ்தான் சும்மா இல்லை. எப்ப பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை மூளைச்செலவு செஞ்சு, அங்க இருக்கிற அப்பாவி இளைஞர்களை மதவெறியை ஊட்டி, பயங்கரவாத பயிற்சிகளை கொடுத்து இந்திய எல்லைக்குள்ள அனுப்பி இங்க இருக்கிற பொதுமக்களை அடிக்கிறது, வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறது, காஷ்மீர்ல அமைதி இல்லாத சூழ்நிலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. இந்தியா பொறுமையா இருந்துட்டே இருந்தது. அந்த ஆனா இந்த பொறுமை ஒரு 3 முறை 4 முறை போராக வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இடையில 1971ல இந்தியா பாகிஸ்தான்கிற 2 நாட்டோட பாகிஸ்தானுடைய இன்னொரு பகுதி வங்காளதேசம், மேற்கு வங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த வங்கதேசமும் பாகிஸ்தானுக்கு தான் சொந்தமாக இருந்தது ஒரு காலத்துல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க இந்திய மக்கள், இந்திய குடிமக்கள், அதாவது வங்க மக்கள், வங்க தேசிய இனத்தை சேர்ந்த மக்கள் அவங்க. ஆனா மதத்தால முஸ்லீம்கள். பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க பூர்வீகமாகவே அவங்க இஸ்லாமிய மக்கள். ஆப்கானிஸ்தான் போன்ற மேற்காசியாவில இருந்து வந்து குடியேறிய மக்கள் தான் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு ஒத்தே வராத காரணத்தினால பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையில சில ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளி இருந்த காரணத்தினாலையும் அவங்களால வங்காளதேசத்தை நிர்வாகத்தை சரியா நடத்த முடியாம வங்காளதேசம் தனி நாடு கட்டு போராடியது. அப்போ இந்திரா காந்தி தலையிட்டு வங்காளதேசத்துக்கு ஆதரவாக இந்திய படைகளை அனுப்பி அவங்களுக்கு சுதந்திர வங்காளதேசங்கிற நாட்டை வாங்கி கொடுத்தாங்க.
பாகிஸ்தானுடைய வயிற்றெரிச்சலுக்கு இதுவும் ஒரு காரணமாக சேர்ந்துருச்சு. அவங்க தீவிரவாதமே அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிடுச்சு பாகிஸ்தான்ல. அவங்க தீவிரவாதியா மாறினா கூட பாகிஸ்தானுடைய அரசியல்ல நம்ம நாட்டு போல ஜனநாயகத்துக்கு மதிப்பே கிடையாது. இதுவரைக்கும் ஜனநாயகம் பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கூட 5 ஆண்டு பதவிகளை நிறைவு செய்ததே கிடையாது. பாகிஸ்தான்ல எப்பவுமே இராணுவத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுங்கிற பேர்ல ஒரு அரசாங்கம் இருக்கும். அது 2 ஆண்டு 3 ஆண்டு தான் ஆகும். அதுக்குள்ள இராணுவம் அந்த அரசை கலைச்சிட்டு இராணுவமே ஆட்சிக்கு வந்துடும். 5 ஆண்டு காலம் இருக்கணும்னா முழுக்க முழுக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டுல அது இருக்கும். சில நேரத்துல பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை கூட பாகிஸ்தான் அரசாங்கம் நிறைவேற்ற முடியாது. இந்த ராணுவம் உண்மையாலுமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்? ராணுவத்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இல்ல. வெளிப்பார்வைக்கு சட்டப்பூர்வமா பார்த்தா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா அங்க நடைமுறை வேற மாதிரி இருக்கும். பாகிஸ்தான் பிறந்ததுல இருந்தே எப்பவுமே ராணுவத்தினுடைய கைதான் மேலோங்கி இருப்பாங்க. ஆகையினால ராணுவத்துக்கு தான் மரியாதை எல்லாமே அங்க. ஆட்சியில் இருக்கிற மற்ற ஜனநாயக பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்பவுமே ராணுவத்துக்கு பயந்து தான் அங்க ஆட்சி நடத்துவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பொருளாதாரம் குறித்தோ மக்களுடைய நலன்களை குறித்தோ அதிகமா மக்கள் அரசுகள் திட்டமிட்டு செயல்பட முடியாது. இராணுவத்தினுடைய விருப்பப்படிதான் ஒரு அரசாங்கம் பாகிஸ்தான்ல செயல்பட முடியும். இராணுவமே தீவிரவாதிகளை ஆதரிக்கிறதுனாலையும் தீவிரவாதிகளை ஊக்கப்படுத்துறதுனாலையும் தீவிரவாத முகாம்களை பாகிஸ்தான்ல நிறைய வச்சிருக்கிறதுனாலையும் இப்ப பின்லேடனு கூட பாகிஸ்தான்ல இருந்து தான் அமெரிக்க அரசாங்கம் தூக்கிச்சு பாகிஸ்தான்லயே மறைச்சு வச்சு அங்க பின்லேடனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர் மறைவா காட்டு பகுதியில் வாழ்றதுக்கு காரணமா இருந்தது பாகிஸ்தானுடைய அரசாங்கம் தான். அரசாங்கம் கூட சொல்ல முடியாது, பாகிஸ்தான் இராணுவ ஆட்சி தான். அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சாதகமாகவோ அல்லது நியாயபூர்வமாகவோ பேசி ஒரு அமைதி ஏற்படுத்தலாம்னா பாகிஸ்தான் அரசியல் அதுக்கு இடம் கொடுக்காது. நீங்க சொல்றத பார்த்தா இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஆத்தென்டிக்கா யாரும் 2 அரசும் சேர்ந்து பேசி ஒரு அமைதி கொண்டு வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்றீங்களா? இதோட அடுத்த கட்டம் என்ன ஆகும்? ஏன்னா வழக்கமா இது மாதிரி போர் சூழல் வரும்போது ஐநா சபை தான் தலையிடும். ஐநா சபைங்கிற பேர்ல மேல இருக்கக்கூடிய ஒரு மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் தான் தலையிடுவாங்க. இப்போதைய உலக சூழல்ல ஏற்கனவே 2 இடங்கள்ல போர் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர், அப்புறம் காசா இஸ்ரேல் போர். இதுல தலையிடுறதுக்கோ அந்த போர்களை தடுத்து நிறுத்துறதுக்கோ சமரச உடன்பாடு செய்யறதுக்கோ ஒரு வாய்ப்பற்ற நிலையில கையேற நிலையில ஐநா சபை செயலிழந்திருக்கு. இப்ப ஐநா சபையை யாருமே மதிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்ஷன் போயிருச்சு. அடுத்தது வல்லரசுகள் தலையிட்டு ஏதாவது இதுக்கு முடிவு காணுமா அப்படின்னா வல்லரசுகள் சொல்லக்கூடிய 5 அரசுகள்ல ரஷ்ய அரசு ஏற்கனவே உக்ரைனோட போர் செஞ்சுட்டு இருக்குங்க, போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் போர் செஞ்சா கூட அது ஒரு ப்ராக்சி வார்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உக்ரைனுக்கு பின்னாடி ஐரோப்பிய நாடுகள் 28க்கு மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகள் இருந்து ஆயுதங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து அந்த போரை நடத்திட்டு இருக்காங்க. இது உலகச்சூழல் உலக போரை நோக்கி போகுமோங்கிற பயத்தை மக்கள் நாடுகின்ற எல்லா சிந்தனையாளருக்கும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல இங்க இந்தியா பாகிஸ்தான் போர்னு ஒண்ணு வரும் பொழுது சைனா எந்த பக்கம் நிற்கும்னா இப்போதைக்கு பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் பக்கம் நிக்கிற மாதிரி தெரியுது. அமெரிக்காவை பார்த்தா இந்தியா பக்கம் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில அமெரிக்காவுடைய நோக்கம் யாருமே சந்தேகப்பட முடியாம இருக்க முடியாது. எல்லா நாடுகள்லயும் போரை ஊக்கப்படுத்துறதும் ஆயுதங்களை கொடுக்கறதும் சில நேரத்துல போர் செய்யற 2 நாடுகளுக்குமே அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கும். அப்ப அவங்களுடைய நோக்கம் அமைதி ஏற்படுத்துறதல்ல, சண்டையை தூண்டி விடுறதுதான். உலகத்துல எங்கேயாவது பல இடங்கள்ல சண்டை நடந்துட்டு இருந்தா தான் அமெரிக்க பொருளாதாரம் தொடர்ந்து நிலைநிறுத்த முடியும், அமெரிக்கா பொருளாதாரத்துல முன்னணியில் இருக்க முடியும். அதற்காக போரை தூண்டி விட்டே இருப்பாங்க. இப்ப அமெரிக்கா சொல்றாங்க 2 பேரும் அமைதியா போயிருங்கன்னு மேம்போக்கா சொல்லிட்டு மறைமுகமா இந்த போரை தூண்டக்கூடிய எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அமெரிக்காவை நம்பியும்
சமாதானத்துக்கு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு இப்போ ஒரு நெருக்கடி, இந்தியாவை தாக்கியே ஆகணும், இல்லைன்னா அந்த அரசாங்கத்தை மக்கள் தாக்கிடுவாங்க அப்படிங்கிற நெருக்கடி இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செய்தே ஆகணுங்கிற துடிப்புல இருக்கிறாங்க. அவங்களும் திரும்ப தாக்க தான் செய்வாங்க. அந்த தாக்குதல் திரும்ப இந்தியாவுக்கு தாக்குதல் நடத்தியே ஆகணுங்கிற தேவையை உண்டு பண்ணும். அப்படி மாறி மாறி 4-5 முறை நடந்துட்டா அது முழு போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வரலாற்றில் முதல் முறையாக 2 அணு ஆயுத நாடுகளுக்கு எதிரான போராக இது மாற இருக்கிறது. அணு ஆயுத போர்னு வந்துட்டா 2 நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கும் பொழுது நிச்சயமா ஒரு நாடு தோற்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன செய்வாங்க, தாங்க தோத்து போயிருவோம் அப்படிங்கிற நிலை வரும்போது அணு ஆயுதத்தை பிரயோகிக்கிற வாய்ப்பும் இந்த போர்ல இருக்குதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அணு ஆயுதம் பயன்படுத்தாம இருந்தா எந்த நாடு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? நிச்சயமாக இந்தியா தான் வெற்றி பெறும். அதுல யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இராணுவ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஏற்கனவே பாகிஸ்தான் திவாலாகிற நிலையில் தான் இருக்கு. அவங்களுக்கு இந்த போரை நடத்துறதுக்கான பொருளாதார வலிமை கிடையவே கிடையாது. இதே போல உக்ரைனை போல யாராவது இந்தியாவுக்கு எதிரியாக இருந்து பிராக்சி வார நடத்தணும்னு நினைச்சா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி மறைமுகமா ஆயுதங்கள் கொடுத்து அடிச்சா மட்டும்தான் இந்த போரே நடக்கும், அது நீடிக்கவும் செய்யும். அந்த போர்ல நிச்சயமாக இந்தியா தான் ஜெயிக்கும். ஏன்னா இந்தியாவுடைய படை ரொம்ப வலிமையானது, இந்தியாவிட்ட இருக்கிற ஆயுதங்களும் வலிமையானது. இந்த 2க்கு மேல இந்தியாவினுடைய திட்டமிடல் அறிவுபூர்வமானது, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, அறிவுபூர்வமா சிந்திச்சு போரை நடத்தக்கூடிய பல வல்லமையான தலைவர்கள் இந்தியாவில் இருக்காங்க, இராணுவத்திலேயும் இருக்காங்க. ஏற்கனவே 2 முறை இந்திய படைகள் இதை நிரூபிச்சிருக்காங்க. ஒரு முறை 1971 இந்திய வங்காளதேச போரின் போது, இந்திய பாகிஸ்தான் போர்ல வங்காளதேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கிற போர்ல 21 நாள்ல பாகிஸ்தானை தோற்கடிச்சு பாகிஸ்தானுடைய படைகளை சரணடைய வச்சது இந்தியா. அப்பொழுது மறைமுகமா அமெரிக்கா கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அமெரிக்காவுடைய கப்பற்படை கூட பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா வந்தது. அந்த நேரத்துல ரஷ்யா நமக்கு சப்போர்ட்டா வந்து நின்னா அமெரிக்கா வெளிப்படையான ஆதரவை விலக்கி கொண்டது. அந்த போர்ல முழுமையான வெற்றி இந்தியாவுக்கு தான். ஆனா ஒண்ணு இப்ப எல்லாரும் நினைக்கக்கூடியது என்னன்னா, அந்த போர்ல சரணடைஞ்சத இந்தியா ஏத்திருக்க கூடாது. இந்திய படைகள் உள்ள போய் முழுமையான காஷ்மீரை அப்பொழுதே மீட்டெடுத்திருந்தா இந்த சண்டை இப்பொழுது போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு ஒரு பக்க கருத்து நிலவுகிறது. நாடு பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஆதரிச்சா அந்த நாடே நாசமாகும் என்பதற்கு உலகத்துல பாகிஸ்தானே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஒரு பக்கம் இராணுவ சர்வாதிகாரம், இன்னொரு பக்கம் மத தீவிரவாதம் அல்லது மத பயங்கரவாதம், 2ம் சேர்ந்தா அந்த நாடு என்ன ஆகும்? போதாக்குறைக்கு இந்த 2ம் சேர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் போது அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு ஆண்டவன் தான் வரணும். போதாக்குறைக்கு இந்திய அரசு செய்த ராஜதந்திர முயற்சியால பாகிஸ்தான் நாடே தனிமைப்பட்டு ஓரங்கட்டுப்பட்டு கிடக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு மனுஷனை ஒதுக்கி வச்சா அந்த ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அதை போல பாகிஸ்தான் நாடே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. இந்த மோசமான நிலையில பாகிஸ்தானுடைய மேற்கு எல்லையில பலுசிஸ்தான் தீவிரவாதிகள், பலுசிஸ்தான் விடுதலை இயக்கம் என்று சொல்லக்கூடிய விடுதலை போராளிகள் ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய மேற்கு பகுதியை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய இன்னொரு எல்லையான ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் பாகிஸ்தானை அடிக்கடி தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாலாபுறமும் தாக்குதலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டை ஏற்கனவே திவால் கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கு. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் என்னெல்லாம் ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்த காணொளியில மீண்டும் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.